வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறது அல்லவா? கள்ள தராசும் கள்ள படிக்கற்களுமான பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயுள்ள நாவு கபடம் உள்ளது. தேவன் எந்த அளவுக்கு கவனிக்கிறார் பாருங்க. ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், அவருடைய வீட்டுல என்ன இருக்குன்னா துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்கள் இருக்கு. என்ன பொக்கிஷங்கள்? துன்மார்க்கத்தினால். சரி, அந்த பொக்கிஷத்தை அவன் எப்படி சம்பாதிச்சான்? அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறது அல்லவா? அப்ப அவன் எப்படி சம்பாதிச்சுக்கிறான்? ஜனங்களை ஏமாற்றி, அதாவது தராசுல மரக்கால் அவன் என்ன பண்ணிக்கிறான்? ஏமாத்தி சம்பாதிச்சுக்கிறான். இன்னைக்கு வியாபாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஏமாத்துறாங்க. நீங்க இந்த பழக்கடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ரோட்டு ஓரத்துல பழக்கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. அங்க போனீங்கன்னா பெரும்பாலும் எடை குறைவான கல்லு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. எடை குறைவான கல்லை என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, பெரும்பாலும் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா வியாபாரத்துல ஜனங்களை ஏமாற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் கவனிக்கிறாரு. அவர்கள் செய்யக்கூடிய வேலையில அவங்க ஏமாத்துறாங்களா இல்லையாங்கிறத என்ன செய்யறாருங்க அவர் பாக்குறாரு. அப்ப துன்மார்க்கன் சம்பாதிச்சுக்கிறான். எப்படி சம்பாதிச்சுக்கிறான்னா, அந்த வசனத்தை பாருங்க, குறைந்த மரக்கால். அன்னைக்கெல்லாம் அளப்பதற்காக எதை பயன்படுத்துவாங்க? இந்த மரக்கால் என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க தானியங்களை அளப்பதற்காக. அப்ப அதுல அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? ஏமாத்திக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, கள்ள தராசும் கள்ள படிக்கற்களுமான பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று என்ன வேணும்? என்ன வச்சுக்கிறாங்க அவங்க? கள்ள தராசு வச்சுக்கிறாங்க, கள்ள படிக்கற்கள் வச்சுக்கிறாங்க. படிக்கற்கள் அவங்க எங்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய பையில வச்சுக்கிறாங்க. தேவன் வானத்தில் இருக்கிறாரு, வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கிறாரு. அவங்களுடைய படிக்கற்கள் என்ன செய்யறாருங்க? பார்க்கிறாரு. அவங்களுடைய படிக்கற்கள் எடை குறைவா இருக்கிறது. அவங்க மரக்கால் எப்படி இருக்கிறது? எடை குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று என்ன வேணும்? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு யாரெல்லாம் வியாபாரத்தை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? அருவருகிறார். அவங்க சுத்தம் உள்ளவங்கலாம் கிடையாது. வாரத்தின் முதல் நாள் மாத்திரம் பரிசுத்தவான்களை உட்காந்துட்டு மற்ற நாட்கள்ல ஜனங்களை ஏமாற்றி கொண்டு அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க பாருங்க, கர்த்தருடைய சபை ஏமாத்துறாங்கல்ல. அப்ப தேவன் அவங்களை எப்படிதான் பார்ப்பாரு? அருவருக்கப்படத்தக்கவர்கள் அப்படிதான் பார்ப்பாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கொள்ளு அவருக்கு பிரியும். தேவன் எதை அருவருக்கிறார்? கள்ள தராசு. தேவன் எதன் மேல் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு? சுமுத்திரையான நிறைக்கல். அந்த சுமுத்திரை என்பது நியாயமான கல், நியாயமான வியாபாரம். ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன? ஏமாற்றுவது. நீங்க லாபம் விற்கலாம், நீங்க உழைக்கிறீங்க, அதற்கான லாபத்தை என்ன செய்யலாம்? விற்கலாம். ஆனால் ஜனங்களை ஏமாற்றும்படியாக விற்கலாமா அதிக விலைக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்யறாருங்க? பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் எப்படி இருக்கணும்? உண்மையில் கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அன்றைய காலகட்டத்துல இன்னைக்கெல்லாம் எலக்ட்ரானிக் மிஷின்லாம் வந்துருச்சு. எடை போடுவதற்கு என்ன வந்துருச்சுங்க? எலக்ட்ரானிக் மிஷின்லாம் வந்துருச்சு. ஆனா அதுல கூட அவங்க என்ன செய்யறாங்க? ஏமாத்துறாங்க. அவருடைய நோக்கம் என்ன? ஜனங்களை என்ன செய்யணும்? ஏமாற்றி அவங்களுக்கு என்ன செய்யணும்? பணத்தை பிடுங்க வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க, சுமுத்திரை என்று சொல்லும் பொழுது நியாயமான தராசு, கள்ள தராசு இருக்கு, ஏமாற்றும் தராசு. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறத நம்ம என்ன செய்யணும்?
நாம் நிதானிச்சு நம்ம பார்க்கணும். நாம் யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அன்றைய காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, பொருளை வாங்குறதுக்கு ஒரு தராசை பயன்படுத்துவாங்க. பொருளை விற்பதற்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு தராசை என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. பொருளை வாங்கும் போது எப்படிப்பட்ட கல்லை பயன்படுத்துவாங்க? எடை குறைவான கல்லை பயன்படுத்துவாங்க. பொருளை விற்கும் போது எப்படி பயன்படுத்துவாங்க? எடை கூடுதலான கல்லை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் யாரு பயன்படுத்தினாங்கன்னா யூதர்கள் என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்க. புரஜாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா பயன்படுத்தினாங்க. அப்ப இப்படிப்பட்ட கள்ள தராசு, கள்ள கற்கள் இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா இது எல்லாமே அருவருப்பா இருக்கிறது. தேவன் எதான் விரும்புவாரு? நியாயம். சொல்லுவாங்க இல்லைங்களா, நாணயமா நடந்துக்குங்க. எந்த விஷயத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உலகத்தார் சொல்லும் பொழுது நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் சொல்லும்போது என்ன சொல்றாரு? உண்மையா நடந்துக்குங்க, உத்தமமா நடந்துக்குங்க. இன்னைக்கு அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஜனங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வியாபாரத்துல? அப்ப அவங்க என்னதான் வியாபாரத்துல அப்படி சம்பாதித்தாலும் அதுல நிக்குமா? அது ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4:5 பாருங்க. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து. இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாள் எப்ப முடியும் காத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க? மரக்காலை குறைக்கிறாங்க, சேக்கல் நிறைய என்ன செய்யறாங்க? அதிகமாக்குறாங்க. கள்ள தராசன் என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கிறாங்க. யார வஞ்சிக்கிறாங்க? தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விழுங்கன்ற ஜனங்களை ஏமாற்றும்படியாக அவங்க என்ன செய்யறாங்க? யூதர்கள்லாம் முயற்சி பண்ணிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கள்ள தராசு என்பது இப்பொழுது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் எப்ப இருந்து இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இதெல்லாம் இருக்குது. அப்ப சில பேர் சொல்லலாம், பிரதர் இன்னைக்கெல்லாம் யாருமே இப்படிப்பட்ட கற்களை பயன்படுத்துறது இல்லை, தராசை பயன்படுத்துறது இல்லை. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னா தேவன் என்ன சொல்ல வர்றாரு? நாம் எல்லா இடத்திலும் எப்போதும் எந்த நேரத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாணயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கள்ள தராசு என்பது ஏதோ வியாபாரத்தில் மாத்திரமல்ல. நம்ம வேலை செய்யறோம், வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எஜமான ஏமாற்றுவது என்ன? அது ஒரு கள்ளத்தராசு தானே. எஜமான் பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா வேலை செய்வாங்க, எஜமான் இல்லாதப்ப என்ன செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டார்கள். அது கூட என்னதான்? கள்ளத்தராசு தான். நாணயமின்மை, நாணயம் இல்லாமல் இருப்பது, உண்மை இல்லாமல் இருப்பது. அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், வரி கட்டாம இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, கர்த்தருடைய ஊழியக்காரங்க பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் எது கட்டுறது இல்லைங்க, பெரும்பாலும் வரி கட்டுறது இல்லை. அரசாங்கத்தை என்ன செய்யறது? ஏமாற்றுவது. அது கூட என்னதான்? கள்ளத்தராசு தான். அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்காக தங்களை கிறிஸ்தவர்கள் என்பதை என்ன செய்வாங்க? மறைப்பார்கள். அரசாங்க வேலைக்காக என்ன செய்வாங்க? தங்கள் பெயர்களை மாற்றிக்கொள்வார்கள். செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு, மோசடி பண்ணுவதற்கு தங்கள் மதங்களை, மார்க்கத்தை என்ன செய்வாங்க? மறைப்பாங்க. கிறிஸ்தவெல்லாம் கிடையாது, நாங்க யாரு தான்? இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான். அது கூட என்னதான்? கள்ள தராசு. கிறிஸ்தவ நிறைய பேர் இருக்கிறான். பொய்யான விளம்பரங்களை கொடுத்து ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஏமாற்றுவார்கள். திருமண உடன்படிக்கையில் ஏமாத்துறாங்க. அதெல்லாம் என்ன? கள்ள தராசு. நாணயம் இல்லாமல் இருப்பது. ஒரு கணவனும் மனைவியும் உடன்படிக்கையில் இணைஞ்சுக்கிறாங்க. கணவனை ஏமாற்றுவது, மனைவியை ஏமாற்றுவது, பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றுவது எல்லாம் என்ன? இந்த காலம் நவீன கள்ள தராசுகள். இது எல்லாமே நீங்க நடக்குதா இல்லைங்க? யார்கிட்ட உண்மை இருக்கிறது? நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வேலை கொடுப்போம், நீங்க இவ்வளவு என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம்? சம்பளம் கொடுப்போம். அப்ப அந்த நேரத்துல போய் எஜமானை ஏமாற்றி நாம் மற்ற காரியங்களை கவனிக்கின்ற பொழுது அவங்களை என்ன செய்யறோம்? அவர்களை என்ன செய்யறோம்? ஏமாற்றுகிறோம். இதெல்லாம் என்ன? கள்ள
தராசு. நாம் எதெல்லாம் ஏமாற்ற முயற்சி பண்றோமோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பானவர்கள். அவ்வளோ பெருசான ஏமாத்தல, சின்னதா ஒண்ணு ஏமாத்தினேன், சின்ன சின்ன விஷயத்துல என்ன செய்வேன்? ஏமாற்றுவேன். அது கூட கர்த்தருக்கு எப்படிதான்? தேவனுக்கு முன்பதாக பெரிய பாவம் சின்ன பாவம் ஏதாவது இருக்குதா? தேவன் பாவத்தை பாவமாக தான் பார்ப்பார். அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துல அதெல்லாம் என்னதான்? பாவம் தான். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாம் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. நீங்க ஒரு பக்கம் வேலை பார்க்குறீங்க, அந்த எஜமானுடைய வீட்டுல இருந்து திருடுறீங்க. எஜமானுக்கு உண்மையா இருக்கிறோமா? திருடும்போது நீங்க ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்குறீங்க, அரசாங்கத்தை ஏமாற்றும்படியாக லஞ்சம் வாங்குறீங்க. அதெல்லாம் என்ன? கள்ள தராசு. உண்மையா இருக்கிறாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் எந்த இடத்திலும் உண்மை இல்லவங்களா இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்காக தேவனுடைய பிரமாணங்களை மீறலாமா? இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும். எப்படி கீழ்ப்படியணுங்க? நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த எஜமான் முரட்டு குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எஜமானாக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படியணும்? கபடற்ற மனதோடு. கபடு அப்படிங்கிறது இல்லைன்னா அவங்க திருடுவாங்களா? அவங்க பாருங்க, கபடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்க திருடுவாங்களா? கபடு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? யதார்த்தமா இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம வேலை செய்கிறோம் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எஜமானை ஏமாற்றாமல் உண்மை உள்ளவர்களாக, சுமுத்திரையான நிறைக்கல்லும் அவருக்கு நியாயமா யார் நடக்கிறாங்களோ அவங்கதான் என்னவா இருப்பாங்க? தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும். கவர்மெண்ட்ல ஒரு வரி கேட்கிறாங்களா, அந்த வரி நம்ம என்ன செய்யணுங்க? செலுத்த வேண்டும். எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு என்ன செய்யணுங்க? தீர்வை செலுத்துங்கன்ற. வரியோ தீர்வோ நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செலுத்திய. அரசாங்கத்தை ஏமாத்தலாமா? இன்னைக்கு அரசாங்கத்தை எப்படி ஏமாற்றுவது என்பது கத்துக் கொடுக்குறாங்களா? நீங்க சம்பாதிக்கூடிய பணத்தை நீங்க ஒரு இதுல முதலீடு பண்ணலன்னா என்ன செஞ்சுருவீங்க? அரசாங்கத்துக்கு நீங்க வரி கொடுக்கணும். அந்த பணத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஸ்கீம்ல சேர்ந்துக்குங்கன்றான். ஏமாத்துற சொல்லி கொடுக்குறாங்களா அரசாங்கத்தை? நம்ம அதெல்லாம் செய்யலாமா? வசனம் பாருங்க. எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அரசாங்கத்தை ஏமாற்ற ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? முயற்சி பண்ணவே கூடாது. அரசாங்கம் என்னென்ன வரிகளை கொடுக்குதோ அந்த வரி நம்ம என்ன செய்யணுங்க? செலுத்த வேண்டும். நீங்க பில் இல்லாம வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்களா? அப்படி நீங்க பில் இல்லாம வாங்கினீங்கன்னா இந்த வரி நீங்க செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க, உங்களை என்ன செஞ்சாங்கன்னு கூட்டுக்கு சேர்த்துக்கிறாங்க. எங்களுக்கு பில் இல்லாம கொடுங்க நம்ம சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அரசாங்கத்தை என்ன செய்யறோம்? அவரோடு சேர்ந்து உலகத்தாரோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஏமாற்றோம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அவங்க சொல்றாங்க நீங்க ஜிஎஸ்டி நீங்க கட்டக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன பண்ணணுங்க? பில் இல்லாம வாங்குன்னு. நம்ம வாங்கினோம்னா என்ன ஆகும்? அவரோடு சேர்ந்து நாம் என்ன செய்யறோம்? அரசாங்கத்தை ஏமாத்தான். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நியாயமானபடி யாரெல்லாம் நடக்கவில்லையோ, உண்மையை யாரெல்லாம் இல்லையோ அவங்க என்ன செய்யறாங்க? மனுஷர்களுக்கு முன்பதாக நீதிமான் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் எப்படி இருக்கிறாங்க? மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ள என்ன இருக்குங்க? மாயம், அக்கிரமம். இல்லைங்களா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம்
35, 36 பாருங்க. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். அப்ப நியாய விசாரணையில அன்னைக்கு ஏமாத்தி இருக்கிறாங்களா? ஏமாத்திக்கிறாங்க உலகத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவங்கள இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் நியாய பிரமாணத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நியாய விசாரணையில அல்லது அளவுல அல்லது நிறையில அல்லது படியில என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதிலுமே என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. நியாயம் செய்யும்படி நியமிச்சிருக்காங்களா? நியாயம் சரியா செய்யணும், நீதியா செய்யணும். 36 பாருங்க. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய தேவன் சொல்றாரு. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவரு நீதி உள்ளவரா, உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் யார் கட்டளை கொடுக்கிறாரு? தம்முடைய பிள்ளைகளுக்கு. தராசு எப்படி இருக்கணும்? நியாயமான தராசை பயன்படுத்தணும். நிறைக்கல் எப்படி இருக்கணும்? நியாயமான நிறைக்கல்லாம் இருக்கணும். மரக்காலும் படியும் எப்படி இருக்கணும்? நியாயமானதாக இருக்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்றோம்? தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடியவரா இருக்கிறாரா? பாருங்க, அன்றைய காலகட்டத்திலே அந்த கற்களை எங்க வைப்பாங்க? நிறைக்கல்லாம் எங்க வைப்பாங்க? ஒரு சுருக்கு பையில போட்டு வச்சிருப்பாங்க. தேவன் அந்த சுருக்கு பையுக்குள்ள அந்த நிறைக்கல் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவர் என்ன செய்யறாருங்க? எந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா பாக்குறாரு. இன்றைக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை பற்றி அக்கறைப்படுறாங்களா? இன்னைக்கு இந்த வெளியில போய் இந்த உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? குழந்தைகள்லாம் கேன்சர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? இந்த சத்து மாவுன்னுலாம் ஒன்று பாட்டிலாம் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எவ்வளவு கெமிக்கல் இருக்குது. பால் எவ்வளவு கலக்குறாங்க. அவங்களும் எப்படிப்பட்டவங்க? கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. அதே வேலை நாம் செய்யலாமா? அவங்க குழந்தைகளோட உயிரை பத்தி அவங்க கவலைப்படுறாங்களா? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லைங்களா? அந்த குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கணும், மற்ற குடும்பம் அழிஞ்சு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா இல்லைங்களா? இப்படிப்பட்ட வியாபாரம் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டது? இது எல்லாம் அருவருப்பானது, அசுத்தமானது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நீதியும் நேர்மையும் உள்ளவரா இருக்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாம் எப்போதும் எப்படி இருக்கிறது? நீதியும் நேர்மையுமா இருக்கிறது. அந்த வேத வாக்கியத்துல தான் சொல்றாரு, சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது. கர்த்தர் நியாயத்தை சரியா நியாயத்தீர்ப்பார். அதனாலதான் வேத வாக்கியம் சொல்லுது, சுமுத்திரையான நிறைக்கோள் தராசு யாருடையது? கர்த்தர் அப்படிப்பட்டவரா இருக்கிறார், உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் மனுஷனை குறித்து அவர் நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னார். நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால் எப்படிதான் நியாயம் தீர்ப்பாரு? சரியாய். நீதிமான அநீதிமான் நியாயம் தீர்க்க மாட்டார். அநீதிமான நீதிமான் என்ன செய்ய மாட்டாருங்க? தேவன் எப்படிதான் நியாயம் தீர்ப்பார்? நியாயமாக, நீதியாக நியாயம் தீர்ப்பார். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நாம் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா, இருளின் பிள்ளைகளா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்முடைய செயல்கள் எல்லாம் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கணுங்க? வெளிச்சம். உலகத்தார் இருள் இருக்கிறாங்க, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவர்களை போல ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கவே கூடாது. லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். தேவன் நம்மை சோதிச்சு பார்ப்பாரு. சோதிச்சு பார்ப்பாரு இல்லைங்களா? நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க, அதுல உண்மையா இருக்கும், தேவன் பார்ப்பாரு. அப்ப அநேகத்தின் பேர்ல என்னவா வைப்பாரு? நீங்க பண்ணக்கூடிய அந்த பிசினஸ்ல நீங்க ஏமாத்துறீங்க ஜனங்களை, தேவன் பார்ப்பாரு. ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நியாயமான முறையில பிசினஸ் பண்ணணும்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு. அன்னைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு வேலை செய்யணும்னா அதிக லாபம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியுங்க, கம்பெனிலாம் நடத்த முடியும். அப்ப ஜனங்களை ஏமாற்றணும். தேவன் சொல்ற, நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு, அநேகத்தின் பேர் என்ன செய்வான் அதிகாரியாக. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் எப்படிதான் இருப்பான், உண்மையுள்ளவனா தான் இருப்பான். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சபையா இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உண்மையுள்ளவர்கள். தேவனை தான் விரும்புறாரு. பாருங்க, தேவன் இந்த பூமியில பாக்குறாரு, நம்ம உண்மை உள்ளவங்கன்னு பாக்குறாரு. தேவன் ஏதோ ரிவார்டு நமக்கு தருவாரு, பரிசு தருவாரு. வசனத்துல பாருங்க 16:11 லூக்கா, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால். உலக பொருள் என்பது எப்படிப்பட்டது, அது அநீதியான, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுலயே உண்மையா இல்லைன்னா யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். தேவன் நமக்கு மெய்யான பொருள் ஒன்று வச்சுக்கிறார் கொடுக்கறதுக்காக. நித்தியத்துல பூமியிலே ஜனங்களை ஏமாத்தணும். இன்னைக்கு கர்த்தருடைய சபையிலே ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா ஏமாத்துறாங்க. பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது, காணிக்கை பணத்தை திருடுறது, நிறைய காரியங்களை பண்றாங்க. சரி, பூமியிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்கரான பொறுப்பிலே அவங்க உண்மையா இல்லைன்னா தேவன் எப்படி அவங்களை கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு வைப்பாரு? ஊழியக்காரர்கள் எங்கேயும் உண்மையா இருக்கணும், கர்த்தருடைய சபையிலும் உண்மையா இருக்கணும், உலகத்திலும் எப்படி இருக்கணுங்க, உண்மை உள்ளவங்களா இருக்கணும். தேவன் அதான விரும்புறாரு. அப்ப இந்த வேத வாக்கியத்துல, யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். தேவன் நம்மை நம்பி மெய்யான பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அநீதியான உலக பொருள் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். நித்தியத்துல தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் வச்சுக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, உண்மை. நாணயமா நடந்துக்குங்கன்ற, நாணயமா நடந்துக்குங்கன்ற. பாருங்க, நாணயத்துல ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த நாணயம் செல்லுபடியாகும். அப்ப நாணயம் என்பது உள்ளான மனுஷனும் நாணயமா இருக்கணும், புறம்பான மனுஷனுக்கு எப்படி இருக்கணுங்க, நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். புறம்பான மனுஷன்ல நம்ம நியாயமா நடக்கிற மாதிரி காண்பிக்கிறோம், உள்ளான மனுஷன்ல எல்லா அசுத்தமும் அங்க இருக்குது. நாணயமா இருக்க முடியும், உண்மையா இருக்க முடியுமா? உள்ளும் புறமும் எப்படி இருக்கணுங்க, உண்மையானவர்களாக நியாயமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். லூக்கா 16:12 பாருங்க, வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாம் இராவிட்டால், பூமியில எஜமானிக்கே நம்ம உண்மை உள்ளவங்களா இல்லைன்னா உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யாருன்னு கேட்கிறேன். பூமிக்குரிய காரியங்களை உண்மையா இருந்தோம்னா தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு, சொந்தமாக ஏதோ ஒன்றை நமக்கு என்ன பண்ணிக்கிறார், வைத்திருக்கிறார். அதை என்ன செய்வாருன்னா கொடுப்பார். அப்ப வேலையின் நேரத்துல சோம்பேறித்தனமா இருக்கிறது, விற்கும் பொருளின் தரத்தை குறித்து பொய் சொல்லுவது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, பொருளை குறித்து தப்பு தப்பா விளக்கம் கொடுப்பாங்க. பொருள் அது எதுக்குமே உதவாது. ஆனா இது எப்படிப்பட்ட பொருள், நல்ல தரமான பொருள். பொய் பேசி அந்த பொருளை என்ன செய்வாங்க, வித்துட்டு போயிருவாங்க இல்லைங்க. அதிக லாபத்திற்கு விற்று ஏமாத்துறது பொருளை. அந்த பொருள் தரம் இல்லாத பொருள், அது அதிக லாபத்திற்கு விற்று என்ன செய்யறதுங்க, ஏமாற்றுவது. வாயின் வார்த்தைகளை பேசி என்ன செய்யறதுங்க, ஏமாத்துறது. இதெல்லாம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் உண்மையானது. பூமிக்குரிய காரியங்களே நம்ம உண்மையா இராவிட்டால் தேவன் நமக்கு நித்தியத்தில் எதுவும் என்ன செய்ய மாட்டாருங்க, கொடுக்க மாட்டார். பண விஷயமாக இருக்கட்டும், பொருள் விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையிலே, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையிலே அவர்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க, உண்மையுள்ளவர்களாம் இருக்க வேண்டும். யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர்
நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவன் என்ன செய்ய மாட்டாரு? அநியாயம் செய்யவே மாட்டார். சர்வ வல்லவர் எதை புரட்ட மாட்டார்? நீதியை புரட்ட மாட்டார். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நாமும் தேவனை பின்பற்றி நாம் நேர்மையாக வாழ என்ன செய்யணுங்க? கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அவர் நேர்மை உள்ளவராக, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார்னா நாமும் எப்படி இருக்கணும்? நேர்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்திலே நாம் நேர்மையானவர்களாக இருக்கணும். தயாரிக்கும் பொருள்ல நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அளவை மாத்துறதோ அல்லது அளவுகளை ஏமாற்றுறதோ அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? வஞ்சகம் பண்ண கூடாது. அப்படி பொய் சொல்லி தப்பிக்க நினைக்கிறது, அதெல்லாம் பண்ணலாமா? அதான் நேர்மையை காட்டுதா? இல்லை. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய திருமண உடன்படிக்கையில் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க? உண்மை உள்ளவர்களாக, ஏமாற்றாமல் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம என்ன செய்யணும்னா பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நம்மை குறித்து நாம் என்ன செய்யணும்? பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 139 சங்கீதம் 23, 24 பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்துல நம்ம கள்ள தராசை பயன்படுத்துகிறோமா என்பது என்ன செய்யணும்? நம்மை நாமே பரிசோதனை பண்ணி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில தேவன் வெறுக்கக்கூடிய அந்த கள்ள தராசை நான் பயன்படுத்துகிறேன். தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்கள், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளுங்கள். தாவீது எல்லாத்திலுமே சுத்தமா இருக்கிறாரு. அவருடைய இருதயத்துல, அவருடைய சிந்தைகள்ல எல்லாத்திலுமே சுத்தமா இருக்கு. தைரியமா சொல்றாரு, என்னை சோதிச்சு பாருங்கன்ற. தாவீது எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தேவனுக்காக உண்மை இல்லவரா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை. அப்ப நம்மிடத்துல கள்ள தராசு இருக்கும் என்று சொன்னால் தேவனிடத்துல ஜெபிக்கணும். இதாவே வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குன்னா அதை என்ன செய்யுங்க? என்னை விட்டு அகற்றி போடுங்கள். நித்திய வழி என்ன செய்யுங்க? நடத்துங்கள் அப்படின்னு தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். யாரையாவது நாம் ஏமாற்றி இருப்போம் என்று சொன்னால் நம்ம திரும்ப செலுத்தணும். லூக்கா புஸ்தகம் 19 அதிகாரம் 8 பாருங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அநியாயமா நம்ம பிடுங்கிருப்போம்னா மனம் திரும்புவதற்கான அர்த்தம் என்ன? அது நாளத்தை என்ன பண்ணுங்க? திரும்ப செலுத்தணும். சகையை சொல்றேன், நான் யாராவது ஏமாத்தி இருந்தா என்ன பண்ணிடுறேன்? நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்ற. அப்ப நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்றது அது நியாயமான காரியமா? மற்றவங்களை ஏமாத்திட்டோம், நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றது நியாயமான காரியமா? அல்லது ஏமாற்றப்பட்ட பணத்தை நாளத்தனையா திரும்ப செலுத்தணுமா? நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும். அப்ப தேவன் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கூட என்ன செய்யறாங்க? உண்மை எதிர்பார்க்கிறாரு. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தான்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் அதிலே உண்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று என்ன செய்யறாருங்க? எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 12 பாருங்க. பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களை நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பிரஜாதிகள் மத்தியில் நம்ம எப்படி நடக்கணுமா? நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பிரஜாதிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க மத்தியில போய் அவங்களை ஏமாத்துறது, மற்றவங்களை ஏமாத்துறது, இதெல்லாம் இந்த பிரஜாதிகள் பார்த்தா நியாய தீர்ப்பினாலும் என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பூமியிலே நம்ம உண்மையிலவங்களா இருக்கிறோம், யாரையும் ஏமாத்தாம நீதியா வாழ்றோம். அவங்க நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணலாம் இன்னைக்கு. ஆனால் நியாய தீர்ப்பினாலே அவர்கள் நமது நிமித்தமாக யாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க? நன்றி செலுத்துவாங்க? தேவனுக்கு.
அப்ப புறஜாதிகள் மத்தியில் கூட எப்படித்தான் இருக்கணுங்க? உண்மை இல்லவங்களா இருக்கணும். யாராவது ஏமாத்தலாமா? எந்த விஷயத்திலும் யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஏமாற்றக்கூடாது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்குள்ள கர்த்தருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நிறைய இடங்கள நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டிக்குவான். பார்த்திருக்கீங்களா? லஞ்சம் வாங்கி நிறைய இடங்களை மாட்டிக்குவான். வசனம் பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனா அவற்றில் ஒன்றிலே விழுவான்ற. லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? வேலை போயிடும். தண்டனைக்குரிய குற்றம் அது. சரி, எல்லாமே லஞ்சம் வாங்குறாங்க, நானும் வாங்கலாமா? அரசாங்கத்தில் இருக்கிறேன், நானும் வாங்கலாமா? அரசாங்கத்துடைய கட்டளை என்ன, சட்டம் என்ன? லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்குறோம்னா நம்ம உத்தமமா நடக்கிறோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். மாறுபாடான வழியில் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடுவோம்? எதுல ஒன்றுல என்ன செய்வோம்? சிக்கிக்கொள்வோம். லஞ்சம் வாங்கினதுக்கு அப்புறம் போட்டோல எங்க வந்துருங்க? பேப்பர்ல வந்துடும். அவருக்கு இருந்த மரியாதை இல்லாம என்ன ஆயிருங்க? போட்டோ எங்க வந்துருச்சுங்க? பேப்பர்ல வந்துடும். இன்னைக்கு வந்து நிறைய வலைதளங்கள்லாம் இருக்கு, எல்லாத்துலயுமே வந்துடும். என்ன ஆகும்? தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? அதுக்கப்புறம் அவங்க நேர்மையா வாழ்ந்தா கூட அவங்க என்னதான் சொல்லுவாங்க? எல்லாருமே இவங்க லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அரசாங்கத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உத்தமமாய் நடக்க வேண்டும். அதுல நடக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யப்படுவாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்றார், கர்த்தர் நமக்கு சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாததை இல்லாதன்னு என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. இதற்கு மிஞ்சி நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா அது என்னவாதான் இருக்குங்க? தீமையா தான் இருக்கும், இல்லைங்களா? அப்ப தேவனுடைய சுமுத்திரையான நிறைக்கோள் நமது வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அளவீட்டு நம்ம பார்க்கணும். நம்ம யாரோட அளவீடு செய்து கொள்ள வேண்டும்? தேவனோடு. தேவன் நீதி உள்ளவராக, நியாயம் உள்ளவராக அவர் இருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் யாரோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும்? தேவனோடு. நான் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவன் நீதி உள்ளவராக, நியாயம் உள்ளவராக இருக்கிறாரு, அதே போல நான் இருக்கிறேன். நம்முடைய அளவீடு எப்பொழுதும் யாரோடு இருக்கணுங்க? தேவனோடு இருக்கணும், இல்லைங்களா? பாருங்க, தேவனுடைய பார்வையில வந்து இந்த சொத்தோ பொக்கிஷமோ அதெல்லாம் மதிப்பானதே கிடையாது. தேவனுடைய பார்வையில் எது மதிப்பானதல்ல? நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்தோ அல்லது பொக்கிஷமோ எது ஒன்றும் மதிப்பானதெல்லாம் கிடையாது. தேவனுடைய பார்வையிலே நாம் நேர்மையா நடக்கணும், அதுதான் தேவனுடைய பார்வையிலே மதிப்பானது. ஐயோ, இவ்வளவு பேர் சொத்து வச்சிருக்கான், தேவன் மதிப்பாரு? இவ்வளவு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கான், தேவன் மதிப்பாரு? தேவன் எப்படி மதிப்பாரு? நேர்மை. நான் நேர்மையானவர்களாக இருப்போம் என்று சொன்னால், உத்தமர்களாக இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பார்வையில் அது என்னவா இருக்குங்க? மதிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் நாம் ஏமாற்றும் போது அது தேவனுடைய பரிசுத்தத்திற்கு அது விரோதமாய் சின்ன சின்ன விஷயங்களை ஏமாத்துறோம். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஏமாத்தும் போது பெரிய பாவமா நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது இப்படிப்பட்டது, அது அக்கிரமம். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? நாம் ஏமாற்றும் போது நம்முடைய பரிசுத்தத்தை நாம் என்ன செஞ்சிருவோம்? இழந்து விடுவோம். நாம் உள்ளான மனுஷனும் சரி, புறம்பான மனுஷனும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் முன்பதாக நம்ம எப்படி நடக்கணும்? உண்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கோள் அவருக்கு. நாம் உண்மையுள்ளவர்களாக உத்தமமாக என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.